Hello friends, welcome to REVA'S. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சில்க் த்ரெட் இயரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஹூக் ட்ராப் இயரிங்ஸ் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் தேவைப்படும். இயரிங்காக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஹூக். அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட், உங்களுக்கு விருப்பமான கலரில் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து நான் இன்னைக்கு 2 ஜோடி செய்ய போகிறேன். அதனால அதுக்கு தகுந்த அளவுக்கு 2 பெரிய பீட் கோல்டன் கலர்லையும் 2 சின்ன பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி 2 ஜோடியை நான் செய்ய போகிறதுனால ஒன்று வந்து பேர்ல் வச்சும் இன்னொன்று வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சும் செய்ய போகிறேன். ஜம்ப்ரிங் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து வச்சுக்கோங்க, சிசர் தேவைப்படும். வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் ட்ராப் நம்ம செய்ய போகிறதுனால இந்த ஹூக் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த ஜம்ப்ரிங் உள்ளக்க நம்ம வந்து சில்க் த்ரெட் கோர்க்க போகிறோம். உங்களோட கையை அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சில்க் த்ரெட் எடுத்து இதை ஒரு 5 தடவையோ அல்லது 7 தடவையோ 5, 6, 7 இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. கையில் சுற்றிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை நம்ம சிங்கிள் த்ரெட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணால் போதுங்க, அதிகமாக க்ளூ தேவையில்லை. 2 பக்கமும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த த்ரெட்டை நம்ம ஜம்ப்ரிங்குள்ளே ஃபஸ்ட்டு கோர்த்துடணும். கோர்த்துட்டு 2யுமே ஒன்றா வச்சுட்டு நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 த்ரெட்டையுமே ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல ஒரு சின்ன கோல்டன் கலர் பீட் எடுத்து அதை வந்து கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கோல்டன் கலரில் பெரிய சைஸ் பீட் இதில் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு நம்ம 2 த்ரெட்டை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ நடுவில் நம்ம சில்க் த்ரெட் அளவு எடுத்து அதை கட் பண்ணி இதுக்கு நடுவில் வச்சு நம்ம முடிச்சு போடணும். 100லிருந்து 150 தடவை வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கலாம் கையில். உங்கள் கையை அளவு வச்சே நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் 130 தடவை கிட்ட சுற்றிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நடுவில் இது இருக்கும் இல்லையா, நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு கட்டிடணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இது நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சிருக்கிற இயர்ரிங் அதில் வச்சு நம்ம கட்டிடலாம். 2லேருந்து 3 முடிச்சு வரைக்கும் நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. ரெண்டாவது முடிச்சோ அல்லது 3வது முடிச்சோ நீங்கள் போட போகும்போது அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ 2 முடிச்சு நான் சாதாரணமாக போட்டிருக்கேன். 3வது முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3வது முடிச்சு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த இயரிங் ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து 2 செஞ்சு எடுத்துட்டேன். இதே மாதிரியே ப்ளூ கலர்லேயும் முத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சில்க் த்ரெட் வந்து ஒன்றா உருகி வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. அதனால இதை வந்து ஒரு சின்ன நாட் போட்டு வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சே வராது. இப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காதில் போடும்போது அல்லது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இப்போ வந்து நல்லா ஒரு 2 அல்லது 3 முடிச்சு போட்டு இதை நல்லா கட்டிடலாம். நான் வந்து இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 சுற்று சுற்றி இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது இந்த சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சே வராது. எவ்வளோ நாள் ஆனாலும் பிரிஞ்சு வராதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றியாச்சு. சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம்.
நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த சில்க் த்ரெட் வந்து உருகி வரவே வராது. க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதிகமாக நீங்கள் க்ளூ போட்டிங்க அப்படின்னா தூசியெல்லாம் பட்டு அழுக்கான மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம் இந்த த்ரெட்டை. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான அழகான ஹூக் ட்ராப் சில்க் த்ரெட் இயர்ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.